என் பேர் சிவகுமார். முந்திரி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி மூலிமா வருது. நம்ம லோக்கலில் இருக்க முந்திரி கொட்டைக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி கட்டணும்னா அந்த கொட்டையை வாங்குறவங்க நம்ம தான் கட்டணும், விவசாயி கட்ட மாட்டாங்க. விவசாயிக்கு அது கொண்டு கிடையாது. அவங்ககிட்ட நம்ம வாங்கி பயிரை சேல்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டி தான் சேல்ஸ் பண்ணி ஆகணும். அந்த ஜிஎஸ்டி எடுக்கும்போது இவங்ககிட்ட 9,000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 35, 45, 450 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ கட்டி நம்ம அந்த 10,000 ரூபாய்க்கு விற்கும்போது எங்கள் வெளிநாட்டு கொட்டை வந்து 10,000 ரூபாய்க்கு வருதுன்னா 500 ரூபா டேக்ஸ் வந்துடுது. அதில் நம்ம 9,500 ரூபா தான் கட்டுறோம். அந்த கொட்டையும் இந்த கொட்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் இருக்குது, கலர் கிடையாது. அது கலர் இருக்குது, டேஸ்ட் கிடையாது. அங்கே விரும்புகிறவன் கலரை தான் விரும்புகிறான். அந்த கலரை கொண்டு வரதுக்கான நிறைய முயற்சிகளை பண்ணுறோம் நாங்கள் முந்திரியில். ஆனால் இதில் வந்து கலரை கொண்டு வர முடியல. அப்படின்னும் போது இந்த பயிரை வந்து அங்கே தேக்கமாக போயிட்டுருக்கு. நம்ம லோக்கல் ப்ரொடக்ஷனில் இருக்க முந்திரி கொட்டை வந்து இங்கே நம்ம பண்ருட்டியில் இருக்க முந்திரி ஃபேக்ட்ரிக்கு மட்டும் ஒரு 20 நாளைக்கு வராது. அவர் சொன்னார், அண்ணன் சொல்கிறார், நான் அதை ஏற்றுக்கிறேன். அந்த இறக்குமதியை பண்ணலன்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு 90% வந்து அதை நம்பி தான் இன்னைக்கு வாழ்வாதாரம் போயிட்டுருக்கு. அந்த வாழ்வாதாரத்தை நம்ம அழித்து இதை கொண்டு வரணுன்னாலும் கஷ்டம் இல்லை. இதை மேம்படுத்துறதுக்கான வழிமுறையை நம்ம தேடணும். இந்த லோக்கல் இருக்க முந்திரி கொட்டையை, இந்த லோக்கல் முந்திரி கொட்டையை வந்து அவங்க எப்படி விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் அதை விற்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்க லேபரை வந்து டெய்லி ரன் பண்ணணும் போது அந்த முந்திரி கொட்டையை நம்ம ரெகுலராக இறக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. அப்போ இல்லைன்னா கண்டினியூ பண்ணலன்னு சொன்னால் இங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்காக தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அந்த இறக்குமதி பண்ணுற கொட்டையை தூத்துக்குடியில் போனால் அங்கே 100கணக்கான குடோன் இருக்குது, சிபிஎஸ் இருக்குது. அந்த ஜிபிஎஸ்சில் போயிட்டு ஒருத்தனுடைய முதலாளி கொட்டையை பார்க்கணும்னு சொன்னால் அந்த முதலாளியை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அங்கே இருக்கிற புரோக்கர் தான் கான்டாக்ட் பண்ணணும். 100 டன்னு கொட்டை எடுக்கணும்னா 1,4 கோடி ரூபா 1,5 கோடி ரூபா வரைக்கும் போகுது. அந்த 100 டன்னு கொட்டைக்கையும் அந்த புரோக்கருக்கு நம்ம கிலோவுக்கு 1 ரூபா கொடுக்கணும். அந்த முதலாளியும் 1 ரூபா கொடுக்குறாரு. அதை டைரெக்டாக நம்ம மூவ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பொட்டி கடையாக இருந்தால் கூட ஒரு ஜிஎஸ்டி நம்பரே ஒட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய குடோனில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சரக்கு இருக்கு, அங்கே ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அட்ரஸாக கிடையாது. புரோக்கர் எந்த அக்கௌண்ட்டில் சொல்கிறாரோ அந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறோம். அவர் ஏற்றினா தான் கொட்டை, அவர் ஏற்றாத வேற அக்கௌண்ட்டில் கட்டிட்டு நீ ஏற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னு சொன்னால் பணம் நம்மக்கிட்ட வரல. 1 லட்ச ரூபா அட்வான்ஸை போடுறாங்க, கொட்டையை ஏற்ற சொல்கிறாங்க, நம்ம நம்புற மாதிரி செய்கிறாங்க. கொட்டையை ஏற்றி கணக்கு முடிக்கிற நேரத்தில் அவர் அக்கௌண்ட்டில் போதா அந்த அக்கௌண்ட்டில் வேறு அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. இந்த போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடிக்கு மேலே நம்ம ஆளுங்களே விட்டுருக்காங்க, பணம் விட்டுருக்காங்க. அந்த பணத்தை வாங்குறதுக்கே 10-15 லட்சம் செலவு பண்ணால் கூட அவங்கள போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆளில் வச்சுக்கிட்டு அது அங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்மளை விரட்டுறாங்க. அதுக்காக ஜிஎஸ்டியை ஒவ்வொரு முதலாளியும் ஒரு குடோனில் கொட்டை வச்சுருக்காங்க. ஒரு குடோனுக்குன்னு சொன்னால் 10 பேர் கண்டெய்னர் கொட்டை இருக்குது. ஒரு கொட்டையிலையும் அட்டை தொங்குது, இத்தனைக்கு கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்ட்ரி இது இன்னாருடைய இதுன்னு. ஆனால் அதுலேருந்து நம்பர் கிடையாது, விலாசம் கிடையாது. அந்த விலாசத்தை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த விலாசத்தை வச்சு அந்த முதலாளிகிட்ட நம்ம டைரெக்டாக மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது இவங்களுக்கு கொடுக்குற கமிஷனே மீறுது. அந்த ஒரு புரோக்கர் வந்து மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா வச்சு நம்மளால் வந்து மாதத்தில் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியல. அவங்க இப்படி மாத்திரம் பணத்தை மாத்திரம் கொட்டையை மாத்திரம் அன்னைக்கு போதில் லாபத்தை பார்த்துடுறான். இது ஏற்ற இறக்கம் வருது முந்திரி பயிரில். இங்கே ஒரு தீபாவளி சீசன் வர்றதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் விறுவிறுப்பாக தெரியும். விறுவிறுப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கூடுதலாக கொட்டை ஏற்றணும்னு சொன்னோன்னா அவன் அதுக்குள்ளே முடிச்சுன்னு போயிடுறான். அப்புறம் இந்த பயிரை விற்றா தான் அடுத்த பயிர் வாங்கலாம். மழை சீசன் வரும்போது கலர் மாறிடும். மழைக்கு முன்னாடி நம்ம விற்றுடணும். அடுத்தடுத்து நம்ம சனங்களுக்கு வேலை கொடுக்கணும். வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தா கூல் ஸ்டோர் வேணும். கூல் ஸ்டோர் வேணும்னா அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கான பொருளாதாரம் வேணும். ஒரு மூட்டையோட முந்திரி கொட்டை 10,000 ரூபா வைக்குது. ஒரு டன்னு பயிர் வந்து இன்னைக்கு 1,4 லட்சம், ஒரு 7 லட்ச ரூபா வைக்குது. 7 லட்ச ரூபா பயிர் அங்கே வச்சுட்டு திரும்ப 7 லட்ச ரூபாய்க்கு கொட்டை வாங்கணும். அப்படின்னும் போது முதல் அதிகமாக போயிட்டே இருக்கு. அப்போ பேங்க்காரங்கிட்ட வட்டி அதிகமாக போயிட்டுது. அப்போ பொருளாதாரத்தில் நம்ம பாதிக்கப்பட்டுறோம். இதை நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஒரு அந்த ஜிஎஸ்டியுடைய வரமுறையை எல்லா இடத்துலையும் பொதுவாக பண்ணணும். இங்கே லோக்கல்லேருந்து ஒரு குடிசை தொழில்காரங்க வந்து அவங்களால உடைக்க முடியாது. ஒரு 10 மூட்டை கொட்டை வைக்கிறாங்கன்னா அதை பக்கத்து ஊரில் எடுத்துமே தான் உடைக்கணும். இந்த பக்கத்து ஊர் போகிறதுக்குள்ளே இதை வண்டியை பிடிச்சிடறாங்க ஜிஎஸ்டிக்காரங்க. அப்போ பிடிக்கும் போது இதுக்கு பில்லு போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பில்லு நாங்கள் எப்படி போட முடியும்? அது நம்ம ப்ராசஸிங் பண்ண போகிறோம். அவங்க வீட்டிலேருந்து ப்ராசஸிங் பண்ணி பயிர் வரும். பயிர் வந்த பிறகு போர்மா வச்சு இங்கேருந்து சேல்ஸ் பண்ணும்போது தான் ப்ராசஸிங் பண்ண முடியும். அண்டர் ப்ராசஸிங் வந்து நம்மளால் பில்லு போட முடியாது. இதை பில்லு போடணும்னா அங்கே பிடிச்சிக்கிறாங்க. இது பிரச்சனை எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒரு களம் வந்து எல்லார் வீட்லையும் இருக்காது. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த களத்தில் கொட்டையை ஒரு 100 டன்னு இறக்கி 10 பேர் ஆளுக்கு 10 டன்னாக பிரித்து எடுத்து போகும்போது வண்டியை பிடிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம அவங்ககிட்ட ரொம்ப நாள் போராட வேண்டியதாக இருக்குது. அசோசியேஷனில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த வழிமுறையும் கொஞ்சம் எளிமையாக்கணும் எங்களுக்கு. இன்னொன்று, இந்த பெலாக்கா வந்து ஒரு பழம் பழுக்க போகுதுன்னு சொன்னால் அந்த டைமில் நம்மளால் ஒரு 100 மரம் இருக்கும்போது ஒரு 10 மரத்தில் ஒரு நாளைக்கு வெட்டினா மண்ணால் வந்து பழுத்துடுது.
பழுத்த பழம் சந்தையில் விலையே கிடையாது. அந்த 90% பழுக்க போகுதுன்ற பழத்துக்கு மட்டும்தான் விலை. ஏன்னா இங்கேருந்து பாம்பேக்கு போகணும், அது சரி டெல்லிக்கு போகணும். அப்போ போகிற வரைக்கும் அதுக்கு காயா போய் அங்கே பழுக்கணும். இங்கே பழுத்து போச்சுன்னா அதை வாங்கவே மாட்டாங்க, அது மாட்டுக்கு தான் போடலாம். இதை வந்து அந்த 90% முத்தும் போதே என்ன பண்ணோம், வெட்டி மாவு பவுடர் ஆக்கிறதுக்கான மெஷினரி வேணும். மெஷினரியுடைய ரேட்லாம் கேட்டால் ரொம்ப அதிகமாக சொல்லுங்க. இப்போ முந்திரி பயிரை நம்ம பதப்படுத்துறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு மெஷினரி வேணும் போதும். ஆனால் பலாப்பழத்தை வந்து பதப்படுத்துறதுக்கு அவங்க கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இல்லை லாபம் வருமா, இல்லை நம்ம அதுலேருந்து உள்ள கடனில் ஆகிடுமான்னு பயமாக இருக்குது. அதனால் காய் பிஞ்சு பழத்தோடு அதிகமாக இதை நம்ம ப்ராசஸிங் பண்ணி இதை ட்ரை பண்ணி இதை பவுடர் ஆகினா 6 மாதம் வரைக்கும் பண்ணலாம். சென்னையில் மற்ற இடத்துல ஒரு ஆய்வு வந்திருக்கு, சுகருக்கு வந்து இப்போ ஒரு 50% குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த பெலா பிஞ்சு பூரா எல்லா இடத்துக்கும் போயிட்டுது. பெலா பிஞ்சு சாப்பிட்டதுனால சுகர் குறைஞ்சிக்கணும்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்திருக்கு. ஆனால் அங்கே பெலா பிஞ்சு 100 ரூபா கிலோ விற்குது, இங்கே 3 ரூபா கிலோ விற்குது. ஒரு ஆள் மரத்தில் ஏறி பெலா பிஞ்சு வெட்டணும்னா 700 800 கூலி. அவன் ஒரு சின்ன சைக்கிள் மோட்டர் சைக்கிளில் போய் எட்டுன்னு வந்தோன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 1000 ரூபாய் ஆயிடுது. 100 கிலோ வெட்டினாலே 103 300 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சேல்ஸ் பண்ணுற இடத்துல வந்து கிலோ வந்து 70 ரூபா 80 ரூபாய்க்கு கம்மியாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த நடைமுறை எங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக வரணும். அப்போ தான் அதை நாங்கள் வந்து இந்த இப்போ இன்னொன்று வெளிநாட்டிலேருந்து ஒரு கன்று வந்திருக்கு, முந்திரி கன்று. அது இவ்வளோ தான் இருக்குது. அது ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேருந்து பிஞ்சு விட ஆரம்பிக்குது. அந்த பிஞ்சியை வந்து அவங்க பிஞ்சுக்காகவே வெட்டுறாங்க. அப்போ பிஞ்சுக்காக அதை வெட்ட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நம்ம இங்கே பெரு விவசாயிகள் இருக்க மரம் பூரா பாதிக்கப்பட்டிருக்கும். அதையும் வந்து வெளிநாட்டு கண்ணை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த விவசாயிகளை கொஞ்சம் ஊக்குவிக்கணும். நன்றி ஐயா, வாய்ப்பு.